பாலடியார் பாடல் எண் 154. செல்வுளிக்கண் ஒருநாள் காணினும் சான்றவர் தொல்வழி கேண்மையில் தோன்ற புரிந்தியாப்பர் நல்வரை நாட சிலநாள் அடிப்படின் கல்வரையும் உண்டா நெறி. நல்வரை, வரை என்றால் மலை, நல்வரை என்றால் நல்ல மலைகளையுடைய நாட பாண்டி நாட்டு அரசனே. சில நாள் அடிப்படின், சில நாள்கள் மனிதர்களுடைய பாதம் பட்டு வருமாயின் கல்வரையும் நெறி உண்டாம், கல் மலையிலும் வழி உண்டாகும். இதைப்போல நட்பு பான்மையில்லாத வன்னெஞ்சர்களிடத்திலும் அடுத்தடுத்து வலிந்து பழகினால் நட்பு உண்டாகிவிடும். அத்தகைய நட்பு சிறப்புடையது அன்று. ஒருவர் உயர்ந்தோரை கண்டபோதே நட்பு கொண்டு அதனை எப்பொழுதும் உறுதியாக பற்றி அதனை விருத்தி செய்தலே சிறந்ததாகும். ஆதலின் இதற்கு இசைய சான்றவர் செல்வுளிக்கண், அதாவது மேன்மக்கள் போகும் இடத்திலே ஒரு நாள் காணினும், அந்த நட்பு செய்யத்தக்க உயர்ந்தோரை ஒரு நாள் மட்டுமே பார்த்து பழகி இருந்தாலும் தொல்வழி கேண்மையின், அவர்களுடைய நட்பானது பழைய உறவு மார்க்கத்தால் வந்த நட்பைப் போல தோன்ற என்றால் விளங்க. புரிந்து யாப்பர், விரும்பி அவரை நட்பாக பிரித்து கொள்வார்கள். இங்கு புரிந்து யாப்பர் என்பது புரிந்தி யாப்பர் என்று செய்யுளில் இருக்கும். இது குற்றியல் இகரத்திற்கு மிகவும் நல்ல எடுத்துக்காட்டு. புரிந்து என்ற சொல்லின் ஈற்றில் ஒரு குற்றியல் உகரம் இருக்கிறது. புரிந்து, அந்த தூ குற்றியல் உகரம். அடுத்தது யாப்பர் என்ற சொல் வருகிறது. யா என்ற எழுத்தை முதலாக உடைய சொல். இப்படி குற்றியல் உகரம் யகரத்தை முதலாக உடைய சொல் அடுத்து வரும்பொழுது அந்த குற்றியல் உகரம் இகரமாக திரியும் என்பது தமிழ் இலக்கணம். ஆக புரிந்து யாப்பர் என்பது புரிந்தி யாப்பர் என்று வந்துள்ளது. அந்த புரிந்தி தாமேல் ஏறிய இகரம் குற்றியல் இகரம் ஆகும். சரி, அதாவது கல்மலையிலும் மனிதர் தங்கள் பாதம் பட பல தினங்கள் சென்று கொண்டு இருப்பார்களேயானால் வழி உண்டாகிவிடும். அதே போல நட்பின் தன்மை உணராத வன்னெஞ்சரிடத்திலும் மனிதர்கள் அடுத்தடுத்து பழகினால் சிநேகம் உண்டாகும். ஆனால் அத்தகைய சிநேகம் சிறப்புடையது அன்று. மனிதர் ஒருவரோடு ஒருவர் ஒரு நாள் பழகிய பழக்கத்தாலும் அவரிடத்தே மெய் அன்பு உண்டாய் அதன் மூலம் ஏற்பட்டு நெடுநாள் பழகிய பழக்கத்தால் உதித்தது போன்று எப்பொழுதும் விருத்தி அடைகின்ற அந்த சிநேகமே சிறந்ததாகும். ஆதலின் மேன்மக்கள் அங்கனமே ஒருவரை ஒரு நாள் கண்டு அவரோடு பழகியிருந்தாலும் பல தினங்கள் பழகியவர்களைப் போன்று அவருடைய சிநேகம் பழமையானது என்று தோன்றும்படி விரும்பி அவரிடத்தே நட்பு கொள்வார்கள் என்பது இந்த பாடலின் கருத்து. எறும்பு ஊற கல்லும் குழியும் என்ற பழமொழிப்படி கல்லினும் பல தினங்கள் மனிதருடைய அடிபட்டு வந்தால் வழி உண்டாகிவிடுதல் இயற்கைதான். இதை போலவே நட்பை விரும்பாத வன் நெஞ்சரிடத்திலும் பல தினங்கள் பழகி வந்தால் உறவு உண்டாதலும் இயற்கை. எனினும் மனத்தில் அன்பு இன்றி இவ்வுறவு நீண்ட பழக்கத்தால் மட்டும் ஏற்படுவதால் இதனால் எத்தகைய பயனும் உண்டாகாது. ஒரு நாள் பழகினும் பெரியோர் கேண்மை இருநிலம் பிளக்க வேர்வீழ்க்குமே என்பது நருந்தொகை. அதன்படி பெரியோர் ஒருவரோடு ஒரு நாள் பழகியிருந்தாலும் அவ்வொரு நாள் பழக்கத்தில் ஏற்பட்ட அந்த உறவானது மரம் நிலம் பிளக்க வேரை இறக்கி வன்மை பெறுதல் போல
உறுதியுடையதாகும். இஃது அன்போடு கூடிய நட்பு. ஆதலால் இந்நட்பினைப் பெற்றோர்க்குப் பெரும் பயன் உண்டாகும். இத்தகைய பயனுடைய உறவானது மேன்மக்களிடத்திலேதான் ஏற்படும். கீழ்மக்களிடத்தில் உண்டாகவே உண்டாகாது. கல்லின் மேல் மனிதர் பல தினங்கள் நடந்து வழியை உண்டாக்கிக் கொள்ளுதல் போலவே இந்த கீழ்மக்களிடத்தில் வலியச் சென்று அடிக்கடி பழகுவதினால் மாத்திரமே சிநேகத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி சிநேகம் கொண்டாலும் அந்த அறிவிலிகள் அவ்வுறவை விரைந்து கை நழுவ விட்டு விடுவர். அவ்வுறவினை கண்டபோதும் வார்த்தையாடாது செல்வர். இவ்வழக்கம் இக்காலத்தில் பலர்வால் உண்டு. அதிலும் சிலரிடம் மிகுதியாக உண்டு. இவர்கள் கீழ்மக்களிலும் கீழ்மக்களேயாவர். இருவர் ஒரு தேயத்தராய்ச் சேர்ந்திருந்தாலும் அடிக்கடி பழகுவதாலும் உண்மை நட்பு உண்டாகாது என்பதையும், அவர்க்கு மனம் ஒத்த அன்பின் உணர்ச்சி ஏற்படுவதாலேயே மெய் நட்பு உண்டாகும் என்பதையும், புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்ற திருக்குறளால் ஐயன் நமக்கு உணர்த்துகிறார். இதனால் மேன்மக்களின் மெய்நட்பின் தன்மையும் கீழ்மக்களின் பொய் உறவின் இயற்கையும் கூறப்பட்டன.